வெல்கம் டு மேஜிக் 20 தமிழ் மேஜிக் பெண்கள் சீரிஸ் பவர்ட் பை பிங்கே கேபிட்டல். இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் சாட்மே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சங்கீதா எஸ் அபிஷேக். சங்கீதா எஸ் அபிஷேக் அப்படின்றவங்க பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படின்னா கூகுள்லையும் யூடியூப்லையும் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் தமிழ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா பலவிதமான கண்டென்ட், வேல்யூபிளான கண்டென்ட், நம்மளுக்கு டிப்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி. ஸோ இதனால் நிறைய ப்ரொஃபஷனல் ஆண்டர்பிரினர்ஸ், நிறைய பிகினர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணுன்ற பிகினர்ஸ் வந்து நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவங்களை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் மேம், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ மேம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பிரினர்ஷிப் நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கீங்க. ஸோ பட் ஆனால் நீங்கள் 10 இயர்ஸ்க்கு பிஃபோர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி, ஒரு ப்ரொஃபஸர், நவ் இப்போ ஆண்டர்பிரினர். இந்த ஷிஃப்ட்டை வந்து நீங்கள் எப்படி, ஏன் இதை வந்து சூஸ் பண்ணீங்க? ஆண்டர்பிரினர்ஷிப் ஏன் சூஸ் பண்ணீங்க? Okay, see, entrepreneurship, it just happened தான் சொல்லலாம். When I started off, everybody would have completed, நான் எங்களோட ஏஜ்ல எல்லாம் வந்து இன்ஜினியரிங் தான் எடுத்த உடனே பண்ணணும், இல்லாட்டி அது பெரிய சாமி குத்தமாயிடும். ஸோ பட் எனக்கு வந்து அதில் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. நான் வந்து ஃபேஷன் டெக்னாலஜின்னு, எங்கள் அப்பா வந்து அக்ரிகல்ச்சர்னாரு. ஏன்னா அது அவரோட ட்ரீம். கடைசியில் அவர் தான் வின் பண்ணார். எவ்ரி அதர் பேரண்ட் மாதிரி அக்ரிகல்ச்சர் படிக்க போயாச்சு. அக்ரி முடிச்சவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சர்வீசஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், கலெக்டர்ஸ், இவங்க எல்லாம் வந்து அக்ரி பேக்ரவுண்டில் நிறைய பேர் இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் த டைப் ஆஃப் சிலபஸ் தட் தே ஹேவ். ரொம்ப ரிகரஸாக இருக்கும் சிலபஸ் எல்லாம். ஸோ ஐ ஆல்சோ வாண்டட் டு டூ தட். பட் ஆனால் வந்து இல்லை, அது வேண்டாம், நெக்ஸ்ட் எம்பிஏ படிப்போம் அப்படின்ற மாதிரி போயாச்சு. அங்கே எம்பிஏ படித்ததுக்கு அப்புறமும் வந்து அந்த டைமில் என்னாச்சுன்னா 2006 வென் they announced something called as a student exchange program அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. So they selected a few people and then they sent them abroad to Cornell University. 2006 எல்லாம் வந்து ஃபேஸ்புக் என்னன்னா ஐவி லீக் காலேஜஸ்க்கு மட்டும்தான் ஆக்சஸ். ஸோ லிமிட்டட் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்கும். சில ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஃபேஸ்புக்கில் இருக்க முடியும், அக்கௌண்ட் வச்சிருக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அப்போது நான் போனது கார்னல், விச் இஸ் ஆல்சோ an ஐவி லீக் காலேஜ்ன்றதுனால அந்த இடத்துல ஃபேஸ்புக்குக்கான ஆக்சஸ் எனக்கு கிடச்சிது. ஆனால் இந்தியன்ஸ் யாருமே அங்கே இல்லை அந்த டைமில். ஸோ ஐ வாஸ் ஒன்லி இன்ட்ராக்டிங் வித் மை ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன் 2006 அங்கே யூஎஸ்ல இருந்தவங்களோட மட்டும். தட் இஸ் மை பிகினிங். ஓகே, டிஜிட்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங் வந்து ஃபேஸ்புக் ஆரம்பிச்ச டைம்லயே நானும் அங்க வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ பாஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஐ காட் இன் 2 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். பட் ஆனால் அப்பா இன்சிஸ்டட் தட் இந்தியன் பேங்க்ல தான் ஜாயின் பண்ணோம், கவர்மெண்ட் ஜாப், அதுவும் பேங்கிங்ல வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் வந்து எங்க அப்பாவுக்கு நான் கிளரிக்கலா போனா கூட பரவாயில்ல, அது வந்து இந்த செக்யூர்ட் ஜாபா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. நவ் ஐ காட் இன்டு டைரக்ட் மேனேஜர், நாட் ஈவன் அ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். அதுக்கப்புறம் வந்து 2 இயர்ஸ்ல வந்து பேங்க் போர் அடிச்சிச்சு. ஏன்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த பேங்க் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு 23 வயசு. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த பேங்க் வந்து 50 வயசுக்கு மேல. நான் அங்க சுத்திட்டு இருக்கேன் சர்க்கிள் ஆஃபீஸ்ல. ஸோ எவ்ரி திங் வாஸ் லைக் தேர்ஸ் நோ சேலஞ்ச் ஆர் எனி திங் இன் லைஃப், ரைட்? ஸோ அப்போ எனக்கு அந்த ஒரு இது வேணும், ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ அந்த டைம்ல சிம்பியோசிஸ் வாஸ் காலிங் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை நம்மலாம் செலக்ட் ஆகும்ன்ட்டு. பிகாஸ் ஆல் ஆஃப் 25 years old and that too in a very prestigious பி ஸ்கூலில் போகணும் அப்படின்னா, அப்போ இந்தியாவில் இட் வாஸ் ஒன் ஆஃப் த குட் ரேங்கிங் பி ஸ்கூல்ஸாக தான் இருந்தது. பட் ஆனால் ஐ காட் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஐ எம் கோயிங் டு த கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே எங்கள் ப்ரொஃபஸர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பின்னாடி உட்காந்துருந்தேன் கிளாஸ் பின்னாடி. ஸோ ஹெச்ஓடி நின்றுட்டு இருந்தாரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து பசங்கள்லாம் விச் பேட்ச் அப்படின்னு கேட்டாங்க. I almost look like everybody else தான். இன்ஃபேக்ட் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் கிளாஸ் வந்து என்னோட பெரியவங்களாக தான் இருந்தாங்க. ஸோ நான் ஒரு கிளாஸ்க்கும் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். தென் அட் சம் பாயிண்ட் இன் டைம் ஐ அண்டர்ஸ்டுட் தட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் நம்மளுக்கு இல்லை, எது சொல்கிறதா இருந்தாலும் புக்கை பார்த்து தான் சொல்கிற மாதிரி இருந்தது. தே ஆல்சோ கால்ட் மீ டு டீச் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் அ பஞ்ச் ஆஃப் ஃபீமேல் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எனக்கு அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு, அந்த சைடில் இருக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் தட்ஸ் மை பிகினிங் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் as a subject. Obviously being the English professor, they put me into this digital space. ஏன்னா யூசேஜ் ஆஃப் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறமா வந்து வெப்சைட் எல்லாம் வந்து நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால இந்த இதையும் வந்து புக்லேருந்து தான் படிச்சுட்டு இருந்தேன். நிறைய கேஸ் ஸ்டடிஸ் வந்து அப்ராட்லலாம் அப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ன்ற டேர்ம் இருந்துச்சு.
எப்போ நான் பேசுறது 2010ல, ரைட்? இப்பதான் நம்ம இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பத்தி பேசினோம். பட் அப்பயே வந்து there used to be case studies and everything. So this was very interesting to me. Okay, this subject, digital marketing, was very very attractive to me. So next நான் அங்கிருந்து சென்னை வரும்போது நிறைய ஏஜென்சிஸ்லேருந்து they wanted me to consult with them and then tell them about digital marketing. ஏன்னா மோஸ்ட்லி ஏஜென்சிஸ்லாம் இந்த டிசைன் பண்ணிட்டு இருந்த ஏஜென்சிஸ்லாம் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இமெயில் மெயினாக பண்ணிட்டு இருக்க ஏஜென்சிஸ், வெப்சைட் ஏஜென்சிஸ், இவங்க எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வரும்போது அவங்களுக்கு ஆட்கள் இல்லைன்னும் போது ஸோ ஐ வாஸ் கன்சல்டிங் வித் தெம். ஸோ தட்ஸ் வென் ஐ தாட் ஓகே இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு. தென் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஸ்டார்ட் அப் ஆஸ் தே மார்க்கெட்டிங் ஹெட். அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, ரைட்? அவங்களோட சாஸ் ப்ராடக்டை வந்து நான் மார்க்கெட் பண்ணும்போது எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இல்லாமல் we were able to subscribe, get so many subscriptions. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறமா ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் அப். பட் அதான் ஒரு 2014ல ஐ ஸ்டார்டட் மை ஓன் பிஸ்னஸ். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் நீங்கள் பேசுகிறப்ப, ஸோ இப்போ வந்து நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்னா டக்குன்னு வந்து ஒரு பட்டனில் யூடியூப்லையோ கூகுள்லையோ சர்ச் பண்ணி நாங்கள் கற்றுக்குறோம், ஒரு ரெஃபரன்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. பட் ஆனால் அப்போ வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் அப்போ எந்த ரெஃபரன்ஸுமே இல்லாமல் நீங்கள் வந்து அதை எப்படி வந்து பை புக்கா பை மென்டரா, ஸோ அதை எப்படி கற்றுக்கிட்டீங்க? இன்ஃபேக்ட் ரெஃபரன்சஸ் இருந்தது. என்ன அப்படின்னா தமிழ்ல தான் கான்டென்ட் இல்லையே தவிர நம்மளுக்கு அந்த டைம்லயுமே யூடியூப் கான்டென்ட் இருந்துட்டு தான் இருந்தது. அந்த டைம்லயுமே 2014ல வந்து கூகுள் ஹேட் சம்திங் கால்ட் அஸ் டிஜிட்டல் கராஜ்ன்ற ஒரு கோர்ஸ் வச்சிருந்தாங்க. தட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கோர்ஸ். அதை நான் டிவிலேயே போட்டுட்டு ஐ யூஸ் டு பிஞ்ச் வாட்ச் இட், ரைட்? இந்த டேர்ம் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நர்ட் அப்படின்ட்டு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால ஐ வுட் டூ அதர் திங்ஸ் அலாட். ஸோ அந்த டைமில் வந்து இந்த டிஜிட்டல் கராஜ்ன்ற கோர்ஸை 2 நாளில் உட்காந்து முக்கி படிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து யூடியூப்லேயும் நிறைய எக்ஸ்போஜர் கிடைச்சிது நம்மளுக்கு. ஸோ ஆனால் வந்து அந்த டைமில் கோர்சஸ் வேற இல்லை நம்ம ஊரில், ரைட்? அப்படியே கோர்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராக்டிக்கலான கோர்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஸோ ஆனால் அப்போ எனக்கு தேவையான நாலேஜ் அப்படின்றது எனக்கு கிடைச்சிருந்தது. அண்ட் when I work for the startup, அங்கேயுமே வந்து ஐ யூஸ் டு டூ லாட் ஆஃப் கான்டென்ட் ரைட்டிங், அதுக்கப்புறமா வந்து சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேஷன், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், இதெல்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல பண்ணி பழக்கம் வந்துருச்சு, ரைட்? பிகாஸ் ஃபார் தெம் ப்ரிடாமினன்ட்லி த மார்க்கெட் இஸ் US. அப்போ நாங்கள் இங்கிருந்தே வந்து அந்த இதுக்கு பண்ணிட்டே இருந்தோம், இந்தியன் கம்பெனியாக இருந்தாலுமே. So that gave me that confidence. Yes, if I can do for this company, then I can do for other companies which are Indian based companies. அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. That's when I started in 2014, which is quite early. ஆனா பிசினஸஸ்க்கு மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகல. ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து அப்போ வந்து அந்த மென் வந்து டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி இல்லையா? அப்போ வந்து அஸ் உமனாக நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறீங்க 2014ல், கரெக்டாக? ஆமே, ரைட்? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து டிஜிட்டலில் நம்ம பிஸ்னஸை வந்து மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ராஜெக்டை ஒரு ட்ரஸ்ட்டாக கொடுக்குறப்ப நீங்கள் வந்து அவங்களை எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணீங்க, நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றது எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க, எப்படி டீல் பண்ணீங்க? பிகாஸ் ட்ரஸ்ட் ஃபேக்டர் இஸ் வெரி important. In fact, gender didn't matter at all. Nobody cared whether I am a woman or a man அப்படின்னு தான் சொல்லணும். Because the reason being, people wanted to know whether she is capable of it or not. பேசிக்கலி அந்த ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்றதுனால எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இம்மீடியட்டா என்னுடைய ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்றதுக்கான தைரியம் வந்து எனக்கு இருக்கும். இஃப் தெர் இஸ் அ ஃபோரம் வேர் தெர் ஆர் 10 business people sitting அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு தயக்கமே இருக்காது பேசுறதுக்கு, right? When it comes to my subject matter, when it comes to my small talk, எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, அது நான் ரொம்ப வீக். பட் ஆனா அது when it comes to my subject, I'm very very strong and I know that அந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ வருதுன்னா அந்த ஸ்ட்ரென்த்ல தான் அந்த கான்ஃபிடன்ஸே வருது. அப் டு டேட்டா நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும், ஓகே இந்த ரூம்ல நமக்கு தெரியும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி ஒரு இடத்துல என்னோட ஒப்பீனியன் சொல்லும் போதுதான் ஒன் ஆஃப் த பிசினஸ் ஓனர்ஸ் வாஸ் லைக், சங்கீதா, டு யூ வாண்ட் டு ஒர்க் வித் மீ அப்படின்னு கேட்டாரு. அவருக்கும் தெரியும் அவரோட பிசினஸ் தான் ஃபர்ஸ்டா நான் எடுத்து பண்ண போறேன் அப்படின்றது. ஸோ இட் வாஸ் அ ரிஸ்க் தட் ஹீ டுக் and he also told me, see, I'll work with you for 2 months and if you're good enough then we will continue working with you, illati வந்து I'll immediately withdraw அப்படின்னு சொல்லும்போது I was like, okay,
பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணதுதான். ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி டு டூ வித் என்னைக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தட் கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மேக்கிங் திங்ஸ் சிம்பிளிஃபைட் ஃபார் பீப்புள் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இது பெரிய டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப் கொடுத்தோம் அப்படின்னா அவர் கடைசி வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன்லயே இருப்பாரு. அவருக்கு திஸ் இஸ் த ரோட் மேப் அப்படின்ற தெளிவு கொடுத்துட்டோம் அப்படின்னா தென் அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் போயிடும், நம்மளோட ஒர்க் பண்ற அந்த கம்ஃபர்ட் வந்துடும். ஸோ ஃபார் மீ கிராக்கிங் த ஃபர்ஸ்ட் 2 clients wasn't a big deal for me. ஸோ ஐ ஒர்க் வித் என்னோட ஃபர்ஸ்ட் 3 clients சொல்லணும் அப்படின்னா வந்து ஜூபி லாலிபாப்ஸ், வீட்டா, அது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் அவங்க இருக்காங்க, அதுக்கப்புறமா சக்ஸஸ் கேங், ரைட்? ஸோ இந்த 3 பேரோடையும் தேர் ஆல் குட் பிராண்ட்ஸ், ரைட்? தேர் நாட் லைக் பிராண்ட்ஸ் which are like nobody knows அந்த மாதிரிலாம் கிடையாது. எடுத்த உடனே ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் them which was directly my salary. ஓகே, இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கிட்டு இருந்தனோ அது வந்துச்சு, அவ்வளோதான். சி இட் வாஸ் ஒரு பெரிய ரியலைசேஷன் எனக்கு எப்போ வந்ததுன்னா, ஐ வாஸ் டாக்கிங் டு ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் ஹி வாஸ் லைக், ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னா விமன் ஃபோட்டோகிராஃபர்ஸாக பாருங்க மேடம் அப்படின்னாரு. நான் ஐம் லைக், என்ன சார், தட் டசன்ட் மேட்டர், என்னதான் க்ளோதிங் வந்து விமன் பேஸ்ட் க்ளோதிங்காக இருந்தாலும் பட் ஸ்டில் வை விமன் மென் ஆல்சோ கேன் டூ இட்னு அப்படின்னோடனே அவங்க தான் கம்மியாக ப்ரைஸ் பண்ணுவாங்க மேடம் அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் ஒன் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என் கூடயும் நீங்கள் அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறீங்களோ அப்படின்னு எனக்கு அங்கே ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. வாட் வாஸ் தி ஆன்சர்? உங்களோட ஆன்சர் என்னவா இருந்துச்சு? நீங்க அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கே, அப்ப உங்களோட ஆன்சர் என்ன? அவர்கிட்ட நான் போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பட் தட் ஸ்ட்ரக் மீ லைக் இதுதான் வந்து நீங்களும் என்னோட ஒர்க் பண்றதுக்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு தோணும் போது தான் எனக்கு தோணுச்சு. when I analyzed, I was actually pricing at a very low price compared to இதே சர்வீஸ் ஒரு மேன் கொடுத்தாங்கன்னா எந்த அளவுக்கு வருமோ அதை விட ரொம்ப கம்மியாக ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால என்ன ஆச்சு, ஸ்கேலிங் அப் வாஸ் அ ப்ராப்ளம், ரைட்? ஏன்னா சர்வீஸ் பிஸ்னஸ் போது உங்களோட டைம் தான் உங்களோட மணின்னு இருக்கு இல்லையா? அந்த டைம்ல வந்து உங்க இவ்வளவுதான் வந்து நீங்க பிரைஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, பிகாஸ் யூ வாண்ட் டு கன்வின்ஸ் தட் கை, யூ திங்க் தட் இதுக்கு மேல நான் சொன்னேன்னா அவர் என் கூட ஒர்க் பண்ண மாட்டாரோ அப்படின்னு அந்த மைண்ட் செட் வந்துட்டாலே என்ன ஆகுது அப்படின்னா, யூ ஸ்டார்ட் பிலீவிங் இன் இட். when you start believing in it, அதுதான் உங்களோட ஆக்டிவிட்டிலையும் வெளியில வரும். So I started believing in it is what I understood. In fact, most women have this problem. They always undervalue them. சொன்னா விட போறாங்களோ. அதுக்கப்புறமா தான் I decided, okay, this is my value in the market and definitely I will add value, right? இதுல எனக்கு டவுட்டே கிடையாது. I will add value and people, when you tell them that you are adding value அப்படின்னா, for them price is not an issue at all. I mean, I think இது எனக்குமே பொருந்தும். இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட வேலை கேட்குறாங்க அப்படின்னும் போது, மேம் என்னால இது பண்ண முடியும் அப்படின்னு வேலை கேட்டாங்கன்னா, தென் ஐ வில் அங்கே அந்த இடத்துல எனக்கு ப்ரைஸிங் அவங்களுக்கு கொடுக்குற நான் சேலரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் எதாவது தெரியாது. அது இல்லாமல் மேம் எனக்கு எப்படியாவது வேலை கொடுங்க, நான் சும்மாவே உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி வேலை கேட்டாங்கன்னா அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. மேம், இப்போ நான் நிறைய உங்களோட வீடியோஸ் பார்த்தப்ப நான் வீடியோ மார்க்கெட்டிங் வந்து நிறைய பேசியிருக்கீங்க. பட் ஆனால் அது நீங்கள் இப்போ பேசலை. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு 4-5 இயர்ஸ் பிஃபோர் வீடியோ மார்க்கெட்டிங் வந்து பூம் ஆக போகுதுன்றது உங்களோட ப்ரெடிக்ஷன். அது எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க? 2017ல நம்ம வந்து ஃபேஸ்புக்லேருந்து எல்லாம் இன்ஸ்டாகிராமுக்கு மாறினோம். அப்போது ஃபேஸ்புக்கில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்தது. என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக் ஸ்டார்டட் பிஹேவிங் லைக் யூடியூப். எங்கே பார்த்தாலும் வீடியோஸ் தான் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ்புக் பிகேம் வீடியோ பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்தது. இன்ஃபேக்ட் ஃபேஸ்புக்லேயும் மானிட்டைசேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு, ரைட்டா? பட் நோபடி நோட்டிஸ் திஸ். நம்ம வீடியோஸ் தான் பார்க்குறோம் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் அதுதான் உண்மை, ரைட்? when I started working with brands அப்படின்னும் போது அப்போ I said, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோஸில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் அந்த லாங் ஃபார்ம் வீடியோஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த பிஸ்னஸ் ஓனருமே தைரியமாக வந்து யூடியூப்க்கு வர மாட்டேங்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் போட மாட்டேங்கிறாங்க. when you are the person who creates videos like this, then you will become a next level business owner. You can immediately access your clients. ஏன்னா அதுதான் பார்க்குறாங்க எல்லாரும். So there were a few businesses who were able to improvise because they were creating video content. அப்போ அந்த சைட்லேருந்து ஒருத்தர் கேட்டார், ஏன் சங்கீதா நீங்கள் வீடியோஸ் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்ன மட்டும் சொல்கிறீங்கன்னு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது சார், ஒர்க்கே இஸ் கீப்பிங் மீ பிஸி சார், இதுலலாம் நான் உட்காந்து வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா எங்கே அப்படிங்கிற மாதிரி. பட் ஐ திங்க் இந்த ஒரு இது எவ்ரிபடி டஸ். COVID is what which stopped me from getting all these excuses லாம் இல்லாமல், ஓகே கோவிட் வந்துச்சு, நீ வீட்டில் உட்காந்துருக்க, பெருசாக வீடியோ கிரியேட் பண்ணு அப்படின்றதுனால that's when I started creating videos. ஸோ வந்து உங்களோட வீடியோ பயணம் இதனால தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் வீடியோஸை நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டே இருந்தாங்க. ரீல்ஸ்னு ஒன்று வர்ற வரைக்கும் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வீடியோவை பண்ணலை. யூடியூப் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துட்டு தான் இருந்தது. ஃபேஸ்புக்கில் லாங் ஃபார்ம் வீடியோஸ் இருந்துட்டு தான் இருந்தது.
ஆனா பண்ணல. எங்க யாருமே பண்ணலையோ, அங்க தான் நீங்க போய் வொர்க் பண்ணணும். ஏன்னா, அங்க தான் ஆடியன்ஸும் இருக்காங்க. அத மோஸ்ட் பிசினஸ் ஓனர்ஸ் இக்னோர் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பர் மேம்.